அன்பினால் வாழ்கின்ற அனைத்து சாதி மத என் உறவினர்களே, உங்கள் மத்தியிலே இந்த வீடியோவில் நான் பேசுகின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தினமும் கிட்டத்தட்ட 1000 மக்களை சந்திக்கிறேன். பல நல்ல கருத்துக்களை சொல்கிறேன், பல சீர்திருத்தங்களை செய்து வருகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். சுமார் 60 ஆண்டுகளாக நான் இந்த நாட்டிலே தீண்டாமையை ஒழித்தேன், நீங்கள் அறிவீர்கள். இரட்டை டம்ளர் முறையை ஒழித்தேன், நீங்கள் அறிவீர்கள். பல சட்ட போராட்டங்கள் நடத்தினேன், நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய சட்ட போராட்டம் தனி மனிதனாக இருந்து இந்த உலகிலே சாதனையை படைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நான் மூட நம்பிக்கையை ஒழித்து வருகிறேன். சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு சுடுகாடு, அது ஊருக்கு அப்பால் 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அந்த சுடுகாட்டை பகலில் பார்த்தவர்களே பயந்து போய்விடுவார்கள். அதிபயங்கரமான சுடுகாடு. அந்த சுடுகாட்டிலே நான் தன்னந்தனியாக நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அங்கே பல பிரேதங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, சில பிரேதங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அங்கே சாமியார் போன்ற தோற்றத்தில் உள்ள ஒருவன் கடப்பாறையை எடுத்து புதைக்கப்பட்ட ஒரு பிரேதத்தை நோண்டி கொண்டிருக்கிறான். அவன் அருகிலே நான் சென்ற பொழுது அவன் என்னை பார்த்து பயந்து போய், என்னை குட்டி சாத்தானே எங்கே வந்தாய் என்று அவன் விபூதியை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொள்கிறான். நான் சொன்னேன், நான் குட்டி சாத்தான் இல்லை, நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு சிறிய மாணவன். என்னை கண்டு நீ பயப்படுகிறாயே ஏன் என்று கேட்டேன். நான் ஒரு மந்திரவாதி, என் பெயரை சொன்னால் இந்த ஊரே பயப்படும். ஆனால் நான் மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருந்த போது என்னை பல குட்டி சாத்தான்கள் வந்து பார்க்கும். அந்த குட்டி சாத்தானில் நீயும் ஒருத்தன்தான் என்று நினைத்து நான் பயந்து விட்டேன். சரி, ஓடிப்போ, இங்கே இருந்தால் நீ ரத்தம் கக்கி செத்து போய்விடுவாய் என்று அவன் என்னை மிரட்டினான். நான் சொன்னேன், யார் ரத்தம் கக்கி யார் இறந்து போவார்கள்? காலம்தான் பதில் சொல்லும். நீயோ ஊரை ஏமாற்றும் ஒரு சாமியார். சாமியார் என்றால் உண்மையான சாமியார்களும் ஊரை ஏமாற்றுவார்கள், போலியான சாமியார்களும் ஊரை ஏமாற்றுவார்கள். சாமியாரில் வித்தியாசம் எதுவும் இல்லை. எல்லா சாமியார்களும் பெண்களை கண்டால் மிகவும் அழகான வார்த்தைகளை பேசி அவர்களை ஏமாற்றி விடுவார்கள் என்று நான் சொன்னேன். நான் எது செய்தாலும் அந்த பாவ புண்ணியம் இறைவனைத்தான் சேரும். இங்கே நிற்காதே, ஓடி போய்விடு என்று சொன்னான். நின்றால் என்ன ஆகும் என்று கேட்டேன். அப்போது எனக்கு 7 அல்லது 8 வயது தான் இருக்கும். மீண்டும் அவன் சொன்னான், நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரத்தம் கக்கி செத்து போய்விடுவாய், ஓடிப்போ என்றான். நான் சிரித்து கொண்டே நின்றேன். அந்த சுடுகாட்டு சாம்பலை எடுத்து என் தலையிலே வீசினான், என் முகத்திலே வீசினான். நீ செத்து போவாய் என்று சொன்னான். நான் சொன்னேன், நீதான் ரத்தங்கைக்கு சாகப் போகிறாய் என்று சொல்லி அந்த சுடுகாட்டு சாம்பலை அவன் மூச்சியிலே வீசினேன். அவன் என்னை கண்டு பயந்து விட்டான். கடைசியில் கேட்டான், நீ யார் என்று கேட்டான். நான் ஒரு பகுத்தறிவாதி, ஞாபகம் வைத்துக்கொள், எனக்கு கடவுள் என்பதே கிடையாது, பேய் என்பதும் கிடையாது. யாரும் இந்த நாட்டிலே கடவுளின் ஏஜெண்டாக இருக்க முடியாது. மந்திர தந்திரங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் என்று சொல்லி, அதோ பார், உன்னை பிடிப்பதற்கு காவல்துறையினர் வருகிறார்கள், அதோ பார்த்தாயா, சிவப்பு தொப்பி தெரிகிறதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை அடித்து இழுத்து கொண்டு போவார்கள். நீ எத்தனை பிரேதங்களோடு காம உணர்வு கொண்டிருக்கிறாய் என்று சொன்னேன். உடனே அவன் என்ன செய்தான், கடப்பாறையெல்லாம் கீழே போட்டுவிட்டு
தலை தெறிக்க ஓடினான். விடாதே பிடி என்று நான் சொன்னேன். இன்னும் வேகமாக ஓடினான். அங்கே காவிரி ஆறு இருக்குது. அந்த காவிரி ஆற்றிலே விழுந்து அக்கறையை தாண்டி ஓடி போய் விட்டான். இது நடந்து 1 வருடம் கழித்து அந்த மந்திரவாதியின் வீடு எங்கு இருக்கும் என்று நான் கண்டுபிடித்து வைத்திருந்தேன். 1 வருடம் கழித்து அந்த வீட்டுக்கு நான் போனேன். மந்திரவாதி இருக்கிறாரா என்று கேட்டேன். அப்பொழுது அவன் மனைவியும் பிள்ளைகளும் சொன்னார்கள், அவன் வினையை விதைத்தான், வினையை அறுவடை செய்து விட்டான். என்னவென்று கேட்டேன். அவன் பேய் இருக்கு, பிசாசு இருக்கு என்று இந்த சுற்றுப்பட்ட கிராமங்களை எல்லாம் மிரட்டி வைத்திருந்தான். எல்லோரையும் பார்த்து மிரட்டுவான். பணம் வேண்டுமென்றால் ரத்தங்கைக்கு செத்து போய்விடுவாய் என்று சொன்னான். அதை மக்கள் எல்லோரும் நம்பினார்கள். அதனால் அவனை பார்த்தால் யாராவது கையில் இருக்க பணத்தை கொடுத்துவிட்டு ஓடிப்போய் விடுவார்கள். போன ஆண்டு அவன் வீட்டிற்கு வந்தான். அப்பொழுது அவன் முகமெல்லாம் வியர்த்திருந்தது. பயந்து போய் கீழே படுத்துக்கொண்டு விபூதியை அள்ளி மேலே பூசிக்கொண்டான். என்னவென்று கேட்டேன். எனக்கு பேய் பிடித்து விட்டது, யாரும் என் அருகில் வராதீர்கள் என்று சொன்னான். கொஞ்ச நேரத்திலே அவன் மூக்கிலும் வாயிலும் ரத்தம் வந்து அவன் செத்து போய்விட்டான் என்று அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் சொன்னார்கள். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் சும்மா தமாஷுக்காக சொன்னேன். ஆனால் அவன் அது உண்மை என்று நினைத்து பயந்து இப்படி செய்து விட்டான். அங்கே காட்டினேனே சிவப்பு தொப்பி போலீஸ் என்று. அது சிவப்பு தொப்பி அல்ல, அது போலீஸும் அல்ல. ஒரு குச்சியில் சிவப்பு துணியை சுற்றி வைத்து அதை யாரோ ஒரு காவலர், போலீஸ் காவலர், அப்பொழுதெல்லாம் சிவப்பு தொப்பி தான் போட்டிருப்பார்கள். அதை போல் நான் செட்டப் செய்திருந்தேன். அது அந்த இடத்திலே பார்க்கும்போது கொடிகளுக்கு நடுவிலே அந்த போலீஸ் தொப்பி அந்த சிவப்பு கலர் தொப்பியை பார்த்துவிட்டு உண்மையிலேயே போலீஸ் தான் பிடிக்க வருகிறது என்று நினைத்து பயந்து ஓடியவன் அந்த பயத்திலே இறந்து போய்விட்டான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், யாரும் மக்களை பயமுறுத்தாதீர்கள். நீங்கள் மக்களை பயமுறுத்தினால் மக்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் முடிவில் அந்த பயத்தாலே நீங்கள் செத்துப்போவீர்கள் என்று கூறி என்னுடைய பகுத்தறிவு சம்பவத்தை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் சொல்வேன். இப்படிக்கு லா பர்சன் டிஜேபி பாஸ்கர், ஸ்ட்ரீட் சைடு ஜேர்னலிஸ்ட், சோஷியல் ரீஃபார்மர், பல மருத்துவங்களை அறிந்து பல மருத்துவங்களை படித்து நோய்களையும் நோய் தன்மைகளையும் அறிந்தவன் நான். ஆனாலும் நான் டாக்டர் இல்லை, நான் ஹீலர் இல்லை, யாருக்கும் நான் மருத்துவம் செய்வதில்லை. ஆனாலும் ஆங்கில மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் மருத்துவம் அத்தனையும் படித்தவன்தான் நான். ஆனால் நான் டாக்டர் இல்லை, நான் ஹீலர் இல்லை, நான் ஒரு சமூக சீர்திருத்தாளர். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், பகுத்தறிவாதி, ஈரோடு முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், பகுதி 1, ஈரோடு 9. நன்றி, வணக்கம். அனைத்து சாதியினரும் மதத்தினரும் என்னுடைய உறவினர்கள்தான் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த காசாவிலே பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னுடைய கண்ணீரை அவர்களின் பாதங்களிலே நான் வைக்கிறேன். இஸ்லாமிய மக்கள் யுத்தத்திலிருந்து மீண்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் உலகத்தை இன்று அச்சுறுத்தி கொண்டிருப்பது ஒரு நாடு. அது எந்த நாடு தெரியுமா? அதுதான் அமெரிக்கா. உலகம் முழுவதும் ஆயுதங்களை விற்று கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையிலே ஒவ்வொரு நாடாக அது யுத்தம் செய்து அழித்து கொண்டே வருகிறது. இப்போது இந்தியாவை அழிப்பதற்கு அமெரிக்கா பல திட்டங்களை போடுகிறது. அதனால் அண்டை நாடுகளிடம் ஆயுதங்களை கொடுத்து
இந்தியாவிலே மத கலவரத்தை உண்டு பண்ண பார்க்கிறார்கள். பொதுமக்களே, நீங்கள் மத கலவரத்திற்கு ஆதரவு தராதீர்கள். இந்துவாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், எஸ்சியாக இருந்தாலும், எஸ்டியாக இருந்தாலும், எம்பிசியாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும், நாம் அனைவரும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ்வோம். மத நல்லிணக்கம் வாழ்க. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த் என்று என்னுடைய உரையை முடிக்கிறேன்.